உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க கூடக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு பொருளை வச்சு தாங்க நம்ம சில ரெசிபீஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இதில் கால்சியம் சத்து, நார் சத்து, அடுத்தது இரும்பு சத்து நிறைய இருக்குது. கொலஸ்ட்ரால், பிபி, சுகர் இருக்கிறவங்க கூட தாராளமாக சாப்பிட்லாங்க. எல்லாமே கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். இதை வச்சு நம்ம எளிமையான பொருட்கள் வச்சு தான் இந்த ரெசிபீஸை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கேழ்வரகை வச்சு தான் 10 விதமான ரெசிபீஸ் செய்ய போகிறோம். காலையில், மத்தியானம், நைட்டு ஸ்நாக்ஸாகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் ரெடி பண்ணலாம். ஸோ ஒன்றொன்னா பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம கேழ்வரகில் பூரி தாங்க செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்து அதில் 1 கப்பு ராகி மாவு, கெவுரு வாங்கி அரைச்சி அந்த மாதிரியும் ரெடி பண்ணலாம். இல்லை கெவுரு மாவே கடையில் விற்கிது, அதையும் வாங்கி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதை வாங்கிட்டு ஒரு பவுலில் நம்ம 1 கப்பு கெவுரு மாவு சேர்த்துக்கலாம். கெவுரு மாவோட 1 கப்பு கோதுமை மாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு நான் இன்றைக்கி ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது எண்ணெய் நல்லா கொதிச்சது இல்லைங்களா, அந்த எண்ணெயில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸோ இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்தி, பூரிக்கு எப்படி மாவு பிசைவோமோ அதே மாதிரி டைட்டாக பிசைஞ்சிக்கலாம். சுடு எண்ணெய் எதுக்கு ஊற்றுறோம் அப்படின்னா, பூரியில் எண்ணெய் அவ்வளோவா எடுத்துக்காது. நம்ம சுட்டு எடுக்கும்போது பூரியில் எண்ணெய் குடிக்காது. அதனால் சுடு எண்ணெய் ஊற்றுனா நம்மளுக்கு பூரியில் எண்ணெய் குடிக்காது. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்குங்க. ஸோ ஃபுல்லாக பிசைஞ்சு முடிச்சிட்ட பிறகு நம்ம ஒரு 10 நிமிஷம் இதை தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பிசையிறது கூட இந்த மாதிரி நம்ம பூரி தரட்டுவோம் இல்லைங்களா, அந்த பூரி தரட்டில் வச்சு நம்ம உள்ளங்கை இருக்கு இல்லைங்களா, அதில் வச்சு நல்லா தேய்ச்சி பிசையும் போது மாவு நல்லா சாஃப்டாகிடும். ஸோ இப்போ ஃபுல்லாக ரெடி பண்ணிட்ட பிறகு உருண்டைகள் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக பூரிக்கு உருண்டை ரெடி பண்ணுற மாதிரியே இதுலேயும் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம திரட்டுற கல்லில் வச்சுட்டு திரட்டிக்கலாம். ரொம்ப திக்காகவும் வேண்டாம், ரொம்ப தின்னாகவும் வேண்டாம், மீடியம் சைஸில் திரட்டிக்கங்க. ஃபுல்லாக திரட்டிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கடாயில் எண்ணெயும் நல்லா காஞ்சிட்ருக்கோம். இந்த டைமில் கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள். உப்பி வந்துச்சு அப்படின்னா நம்ம பூரி போட ஆரம்பிக்கலாம். பூரி எண்ணெய் நல்லா சூடாக இருக்கட்டும். அப்போ நீங்கள் போட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்காது பூரியில். நீங்கள் சூடே இல்லாமல் பூரியை எண்ணெயில் இறக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எண்ணெய் குடிச்சிடும். அதனால் எண்ணெய் நல்லா சூடான பிறகு பூரியை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஒரு சைடு நல்லா உப்பி வந்தவுடனே அடுத்த சைடு போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு எடுத்து எண்ணெய் இருத்துட்டு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற மீதி பூரிங்களையும் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரெசிபியாக இன்றைக்கி நம்ம பார்க்குறது கேழ்வரகு பூரி தாங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், சூப்பராக இருந்துச்சு. நம்ம எப்படி கோதுமை மாவில் பூரி செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி தான் கேழ்வரகு பூரியும் இருக்கும். இது கூட இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா, மீன் குழம்பு வச்சு தான் சாப்பிட போகிறோம். ஸோ நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்துச்சுங்க. ஸோ அது கூட நான் கொஞ்சம் மீன் குழம்பு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அது கூட பூரியை நம்ம இன்றைக்கி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் சட்னி, வடகரி எது இருந்தாலும் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ரெசிபியாக இன்றைக்கி நம்ம கேழ்வரகு பூரி தான் செஞ்சோம். அடுத்தது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு ஆப்பம் தான் செய்கிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து அதில் 1 கப்பு ஃபுல்லாக கேழ்வரகு எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு பச்சரிசி எடுத்துக்கோங்க. 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது 1 டீஸ்பூன் வெந்தயம் இருக்குது இல்லைங்களா, அந்த வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கோங்க. ஒரு 2-3 வாட்டி நல்லா அலசிட்ட பிறகு அதுக்கப்புறம் 2 சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. அதாவது 8லேருந்து ஒரு 10 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அரிசி, கேழ்வரகு, உளுத்தம்பருப்பு 3மே நல்லா ஊறி வந்த பிறகு மறுநாள் காலையில், நான் இன்றைக்கி நைட்டு தான் சோக் பண்ணுறேன். ஸோ மறுநாள் காலையில் ஒரு மிக்ஸி ஜாரில் இதை தண்ணியை இருத்துட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா ஊறிட்டுருக்கோம். 8லேருந்து 10 மணி நேரம் நல்லா ஊறிட்டுருக்கோம். ஸோ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியை இருத்துட்டு அதுக்கப்புறம் ஊற்றிக்கோங்க. தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைக்கிறது ரொம்ப மையாக இருக்கணும். நம்ம நார்மலாக இட்லி, தோசைக்கு எப்படி அடிப்போமோ அதே மாதிரி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. தேவைன்னா அப்பப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அரைச்சது நல்லா மையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அரைச்சிக்கலாம்.
பாதி பாதி போர்ஷனாக போட்டு நான் அரைச்சிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு அடுத்த போர்ஷனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ 2 பக்கமும் அரைச்சிட்டு வந்துட்ட பிறகு ஒரு பவுலில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்துட்டு நான் இன்றைக்கி ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கையிலேயே நல்லா வந்து மாவை வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா நம்ம கலரி வைக்கும்போது நல்லா ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 6 to 7 hours வந்துட்டு நல்லா ஃபர்மெண்டேஷனுக்கு விட்டுருங்க. மாவு புளிச்சு வரட்டும். மறுநாள் வந்துட்டு மாவு வந்து எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா புளிச்சிருக்கும். ஸோ அதை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, அதாவது ஆப்பத்துக்கு கொஞ்சம் மாவு தண்ணியாக தான் இருக்கணும் இல்லைங்களா. ஸோ நான் இன்றைக்கி கிளாஸ் கணக்கில் 1 கிளாஸ் தண்ணி ஃபுல்லாக ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. லைட்டாக உப்பு செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம நேற்று போட்டு உப்பு வந்து கலந்து வச்சோம் இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றுனதுனால கொஞ்சம் உப்பும் கம்மியாக இருக்கும். ஸோ தேவைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு ஆப்பக்கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு துணி வச்சு தொடச்சி வச்சுருங்க. இப்போ நம்ம நார்மலாக ஆப்பத்துக்கு எப்படி மாவுக்கு ஊற்றுவோமோ அதே மாதிரி ஆப்பத்துக்கு ஊற்றி ஒரு கரண்டி ஆப்பமாவு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா சுழட்டி விட்டுருங்க. நல்லா சுழட்டி விடும்போது ஓரம்லாம் நல்லா கிறிஸ்பியாகவும் நடுவில் வந்து நல்லா பல்ஜாக இருக்கும். ஸோ நல்லா வந்து வெந்து வரும். ஸோ கூட வந்துட்டு லைட்டாக நான் இன்னைக்கு ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஸ்ப்ரே பண்ணுறேன். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆப்பம் வந்து நல்ல கார்னர்ஸ்லாம் சூப்பராக வெந்து வந்திருக்கும். முறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். நடுவில் நல்லா பால் மாதிரி இருக்கும். அது வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். ஸோ ஆப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவில் எல்லா ஆப்பமும் ஊற்றிக்கலாம். ஸோ ஆப்பத்துக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்திங்கன்னா தேங்காய் பால் நல்லாயிருக்கும், வடகறி நல்லாயிருக்கும், சிக்கன் குழம்பு நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு நீங்கள் ஆப்பத்துக்கு எதுனாலும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போது சூப்பரான ஆப்பமும் ராகி ஆப்பமும் தேங்காய் பாலும் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி தேங்காய் பால் தான் செஞ்சுருந்தேன். ஸோ அதுக்கு ராகி ஆப்பம், கேழ்வரகு ஆப்பமும் தேங்காய் பாலும் செம்ம காம்பினேஷனுங்க. நம்ம டேஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக அரிசி மாவில் செய்யும்போது என்ன டேஸ்ட் இருக்குமோ ஆப்பத்துக்கு அதே டேஸ்ட்டு தாங்க இருக்கும். கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கேழ்வரகு புட்டு, 3வது ரெசிப்பியாக கேழ்வரகு புட்டு தான் செய்ய போகிறோம். நான் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பவுலில் 2 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி வந்து நம்ம ஊற்றிடக்கூடாதுங்க. லைட்டாக தெளித்து தான் நம்ம வந்துட்டு கைகளால் மாவை பிசைஞ்சு விடணும். தண்ணியை வந்துட்டு இந்த மாதிரி ஊற்றிடாமல் லைட்டாக கையில் இந்த மாதிரி தெளித்து விடுங்க. தெளித்து விட்டுட்டு ஃபிங்கர்ஸில் வச்சு நல்லா நீங்கள் இந்த மாதிரி ரப் பண்ணி எடுத்திங்கன்னா மாவு நல்லா ரெடியாகி வந்துடும். நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பண்ணும்போது கட்டிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா 2 கை வச்சு லைட்டாக ரப் பண்ணி விடுங்க. அப்போ கட்டிகள் எல்லாம் உடஞ்சி மாவு இந்த மாதிரி உதிரியாக இருக்கும். இதுக்கு கரெக்டான பக்குவம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் பிடிச்சா மாய்ஸ்டாக இருக்கணும். விட்டிங்கன்னா வந்துட்டு உதிரியாக இருக்கணும். அதாவது இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா 2 கையை வச்சு நல்லா இந்த மாதிரி ரப் பண்ணி விட்டிங்கன்னா மாவு வந்து உதிரியாக வரும். கட்டிகள் எதுவுமே வராது. பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேப்பு வரணும். பிடிச்சு விட்டுட்டிங்க, லூஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா மாவு வந்து உதிரியாக இருக்கணும். இதுதான் வந்துட்டு கரெக்டான பக்குவம். இப்போ வந்து கொழாப்புட்டோட அடிப்பகுதியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி ஊற்றிட்டு மோல்டு வச்சிட்ட பிறகு நான் துருவின தேங்காய் வச்சுக்கிறேன். துருவின தேங்காய் வந்துட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூட வந்துட்டு மாவு வந்து நான் இன்றைக்கி 3 டீஸ்பூன் மாவு சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலே வந்து துருவின தேங்காய், அந்த மாதிரி 3 ட்ரிப் கொழாப்புட்டில் செய்யலாம். இந்த கொழாப்புட்டில் வந்துட்டு 3 புட்டு வரோங்க. ஸோ ஃபஸ்ட்டு லேயர் வந்து தேங்காய், அடுத்த லேயர் 3 லேயர் வந்துட்டு மாவு பொடி பண்ண மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்த லேயர் தேங்காய், அதுக்கு அடுத்தது ராகி பொடி, அந்த கேழ்வரகு மாவை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சிட்ட பிறகு ஸோ நான் வந்துட்டு இப்போ ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டேன். லாஸ்ட்டு வரைக்கும் மாவு போட்டுட்டு அதுக்கு மேலே தேங்காய் துருவலை வச்சுட்டு மூடி வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஸ்ட்ரீமரில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது வந்து நல்லா கொதி வந்துட்டுருக்கோம். இந்த பொட்டு குழாவை வந்துட்டு அந்த பாத்திரத்தில் வச்சு விட்டுருங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஸ்பீடு வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு விட்டிங்கன்னா 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே மேலே வந்து ஸ்ட்ரீம் வர ஆரம்பிச்சிடும். அப்படி மேலே ஸ்ட்ரீம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா புட்டு வந்து நல்லா வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த குழாவை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு புட்டை வந்து பின்னாடியிலேருந்து பொறுமையாக கத்தி இல்லைன்னா கரண்டி வச்சு நீங்கள் வந்து புஷ் பண்ணிங்கனாலே சூப்பராக புட்டு ரெடியாகி வந்துடும்.
ஸோ அவ்வளோதான், புட்டு குழா புட்டு, கேழ்வரகு குழா புட்டு ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து கடலைக்கறி இருந்தால் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்குங்க. ஆனால் நான் இன்றைக்கி வந்துட்டு சர்க்கரையும் கூட சேர்ந்து வாழைப்பழமும் தான் சேர்த்துருக்கேன். வாழைப்பழமும் சரி சர்க்கரையும் சரி அதுவும் ஒரு நல்ல காம்பினேஷன். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ப்ரௌன் சுகர், அதாவது நாட்டு சர்க்கரையை கூட சேர்த்துக்கலாம். கூட வாழைப்பழம் வச்சு எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ ராகி புட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை ஈவினிங் ரெசிபியாகவும் சாப்பிட்லாம், நைட் டின்னருக்கும் சாப்பிட்லாம், இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம். ஸோ சூப்பரான கேழ்வரகு புட்டு ரெடி. அடுத்தது வந்துட்டு 4வது ரெசிபியாக கேழ்வரகு கஞ்சி தாங்க நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கேழ்வரகு கஞ்சிக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா ஒரு 3 டீஸ்பூன் கேழ்வரகு கஞ்சி ரெடி பண்ணியிருக்கேங்க. அதை எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு இப்போ உப்பு வந்துட்டு ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி எடுத்திருக்கேன். அதில் ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இப்போ வந்து ஃபுல்லாக இந்த தண்ணியை வந்து நம்ம ஊற்றி விட்டுடலாம். ஊற்றிட்டு கட்டிகள் எதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்ட பிறகு தான் நம்ம வந்துட்டு கஞ்சி செய்யவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் ப்ராசஸ் இது தாங்க. கட்டி இல்லாமல் நம்ம வந்துட்டு கேழ்வரகு மாவை கலந்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே தண்ணி நல்லா சூடாகி வந்த பிறகு நம்ம கேழ்வரகு மாவு கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க. கலந்து விட 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 கலரும் மாறும், அதே மாதிரி லைட்டாக திக்னஸ் கொடுக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்துட்டு உங்களுக்கு தேவைன்னா பால் கூட ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றிக்கோங்க ஒரு கிளாஸ் ஃபுல்லாக. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை நல்லா ஆற வச்சு தயிர் கூட ஊற்றி நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ கொடுக்கலாம். ஸோ நான் வந்து உப்பு சேர்த்துட்டனால எதுவுமே நாட்டு சர்க்கரை எதுவுமே சேர்க்க மாட்டேன். பசங்களுக்கு வந்துட்டு வெறும் உப்பு மட்டும் சேர்த்துட்டு கஞ்சி ரெடி பண்ணிட்ட பிறகு பால் ஊற்றி நல்லா கலந்துட்டு கொடுத்துருவேன். ஸோ இப்போ வந்து கஞ்சி வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு, திக்காகிடுச்சு, கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு, கஞ்சியும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் ஒரு 1.5 கிளாஸ் பால் ஊற்றிக்கோங்க. பால் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணிக்கோங்க. இதை ஆற வச்சும் குடிக்கலாம், இல்லை சூடாகவும் குடிக்கலாம். நான் இன்றைக்கி உப்பு போட்டிருக்கிறதுனால பசங்க எப்பவுமே சின்ன வெங்காயம் வச்சு தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு கஞ்சி ரெடி பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ சூப்பரான ராகி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ராகி சப்பாத்தி தான் அடுத்தது நம்ம 5வது டிஷ்ஷாக செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக, உண்மையிலேயே செம்ம சாஃப்டாக இருந்துச்சுங்க. நம்ம கோதுமையில் செய்யும்போது எவ்வளோ ஒரு சப்பாத்தி சாஃப்டாக வருமோ அதே மாதிரி சப்பாத்தி வந்துட்டு செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப்பு கேழ்வரகு மாவும் 1 கப்பு கோதுமாவும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரேஷியோ எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ரேஷியோவை கோதுமாவை சேர்த்துக்கோங்க. இப்போ 2 கப்பு கேழ்வரகு மாவு எடுக்கிறீங்கன்னா 2 கப்பு கோதுமாவை எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி 1 கப்பு கேழ்வரகு மாவு 1 கப்பு கோதுமாவு சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்துட்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்துட்டு நான் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு அரை கப்பு நல்லா கொதிக்கிற பால் எடுத்து ஊற்றிக்கிட்டேன். காசின பால் வந்து நல்லா கொதிக்கிற பால் ஊற்றிக்கிட்டேன். அப்போ தான் இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ ஊற்றிட்ட பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திருப்பி நீங்கள் சப்பாத்தி மாவு நம்ம நார்மலாக கோதுமை மாவுக்கு எப்படி சப்பாத்தி மாவு பிசைவோமோ அதே மாதிரி நீங்கள் பிசைய ஆரம்பிச்சுக்கலாம். நல்லா பிசையணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நல்ல மாவு வந்து சாஃப்டாக இருக்கும். நடுவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நல்லா நீங்கள் பிசைஞ்சு வச்சுட்ட பிறகு திருப்பி 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. 1/4 மணி நேரம் கழித்து நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு மாவு எடுப்போம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு மாவு எடுத்து நம்ம திரட்ட ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ 1 கப்பு கேழ்வரகுக்கு 1 கப்பு கோதுமை மாவுக்கு கிட்டத்தட்ட 8லேருந்து 9 சப்பாத்தி வரும். ஸோ இதை நம்ம டைரெக்டாக அப்படியே தேய்க்க முடியாது. அதுக்கு கோதுமை மாவு கொஞ்சம் டஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கோதுமை மாவில் தான் டஸ்ட் பண்ணுறேன். கேழ்வரகு மாவு வேணுன்னா நீங்கள் கேழ்வரகு மாவுலேயும் டஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நம்ம அந்த சப்பாத்தி திரட்டுற கட்டையில் வச்சு நம்ம நல்லா நார்மலாக திரட்டிக்கலாம். ரொம்ப தடியாகவும் வேண்டாம், ரொம்ப மெலிசாகவும் வேண்டாம். மீடியமாக நம்ம எப்படி சப்பாத்திக்கு திரட்டுவோமோ அதே சைஸில் திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிற மாவை வந்துட்டு திரட்டின பிறகு லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்க மாவையும் எல்லாத்தையும் இதே மாதிரி திரட்டி வச்சுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் திரட்டிட்ட பிறகு நான் 9 பீஸையும் திரட்டிட்ட பிறகு இப்போ எல்லாத்தையும் திரட்டிட்ட பிறகு ஒரு தவா வச்சுக்கோங்க. தவா வச்சு லைட்டாக எண்ணெயை வந்து நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன். நான் எண்ணெய் சேர்க்க மாட்டேன். ஸோ எண்ணெய் சேர்க்காததுனால லைட்டாக எண்ணெய் மட்டும் ஸ்ப்ரே மட்டும் பண்ணி விட்டுக்கிறேன்.
இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த திரட்டி வச்சுருந்த சப்பாத்தியை வந்து சேர்த்துக்கங்க. ஒரு 10 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. அந்த கீழே இருக்கிற பாகம் வந்து நல்லா வெந்து வரணும். இந்த டைமில் கேஸை வந்து ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கேழ்வரகு வந்து நல்லா வெந்து வர்றதுனால நீங்கள் கேஸை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சுட ஆரம்பிச்சிங்க. இப்போ ஒரு சைடு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு அடுத்த சைடை திருப்பி போட்டுக்கோங்க. அந்த மாதிரி 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு ஒரு பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சுலபமான கேழ்வரகு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சுங்க. தேவைன்னா அப்பப்போ நீங்கள் எண்ணெயை வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணால் மட்டும் போதும். ரொம்ப எண்ணெய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஸ்ப்ரே பண்ணாலே போதும். அதுலேயே உங்களுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ 2 பக்கமும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக உப்பியும் வரும். அவ்வளோதான், சூப்பரான கேழ்வரகு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்துட்டு சைட் டிஷ் வந்துட்டு நீங்கள் சிக்கன் குழம்பு வச்சுக்கலாம், இல்லை மீன் குழம்பு வச்சுக்கலாம், இல்லை வடகரி வச்சுக்கலாம், சட்னி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பன்னீர் பட்டர் மசாலாவும் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கேழ்வரகு சப்பாத்தி கூட பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுருந்தேன். ஸோ அதை தான் காம்பினேஷனாக வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், சூப்பரான கேழ்வரகு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம அடுத்த ரெசிப்பியாக என்ன செய்ய போகிறோம்னா கேழ்வரகு தோசை தான். ஸோ கேழ்வரகு தோசைக்கு நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு 1 கப்பு கேழ்வரகு எடுத்துக்கிறேன், 1/2 கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிறேன், 1/2 கப்பு வந்துட்டு 1/4 கப்பு வந்துட்டு சிகப்பு அவுள் எடுத்துக்கிறேன், 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையுமே ஒரே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேழ்வரகுலேருந்து நிறைய அழுக்கு இருக்கும், அவுள்லேயும் அழுக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு 2-3 வாட்டி நல்லா தூசிலாம் போகிறதுக்கு 2-3 வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி நைட்டு ஃபுல்லாக ஓவர் நைட்டுக்கு சோக் பண்ணி விட்டுருங்க. அதாவது 8 மணி நேரம், 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊறி வரணும். இதுக்கப்புறம் நான் மறுநாள் காலையில் வந்துட்டு இந்த கேழ்வரகை தண்ணியெல்லாம் இருத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை வந்துட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம நார்மலாக தோசைக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு மையாக இருக்கணும். ஓகேங்களா, இந்த அளவுக்கு மையாக இருக்கணும். ஸோ கேழ்வரகு தோசைக்கான பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நான் அடுத்த போர்ஷனாக கொஞ்சம் கூட மாவு இருந்துச்சு, அதை அடுத்த போர்ஷனாக சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிட்ட பிறகு ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கையிலேயே வச்சு நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுருங்க. இது கலந்து விட்டுட்டு நல்லா அது புளிச்சு வரணும், அதுக்காக நம்ம கலந்து விட்டுறோம். இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 8 மணி நேரம் அப்படியே ஃபர்மெண்ட் ஆகட்டும், அப்படியே விட்டுருங்க. ஸோ 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா மாவு வந்து புளிச்சு வந்துட்டுருக்கோம், சூப்பராக ஃபர்மெண்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெடி ஆகி வரும். ஸோ இது கூட வந்துட்டு உப்பு தேவைன்னா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக தோசை சுட ஆரம்பிக்கலாம். கேழ்வரகு தோசை வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் சுட சுட சாப்பிட்றணும். ஸோ இப்போது ஒரு தவா வச்சு அதில் நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். லைட்டாக எண்ணெய் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும். எல்லாமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் தோசை சுடும்போது கூட ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு சுடுங்க, இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுடுங்க, ஹை ஸ்பீடில் வைக்க வேண்டாம். ஸோ 2 பக்கமும் நல்லா வெந்துட்ட பிறகு நீங்கள் நார்மலாக தோசைக்கு எடுத்துகிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், சூப்பரான தோசையும் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நான் இன்றைக்கி வடகரி செஞ்சுருந்தேன். செம்ம காம்பினேஷனாக இருந்துச்சு. கேழ்வரகு தோசையோட வடகரி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். சட்னி வகைகள்னு கேட்டிங்கன்னா தேங்காய் சட்னி, கார சட்னி, வேர்க்கடலை சட்னி இதெல்லாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நல்லா மொறுன்னு ஊற்றி சூப்பராக ரெடி பண்ணுங்கள். ஸோ அதில் தான் கேழ்வரகு தோசை ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ரெசிபி வந்துட்டு கேழ்வரகு அடை தான் நம்ம செய்ய போகிறோம், அதுவும் நிறைய காய்கறிகள் சேர்த்துட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு என்னென்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா 1/4 கப்பு கேரட்டை துருவி வச்சுருக்கேன், 1/4 கப்பு பீட்ரூட்டை துருவி வச்சுருக்கேன், ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 2 பச்சை மிளகா வந்து நீட் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி வந்து ஒரு 3 துண்டை எடுத்து சீவி அதாவது கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவும், கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவும் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு பவுலில் 3 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க. இது கூட வந்துட்டு நம்ம துருவி வச்ச கேரட்டு, துருவி வச்ச இஞ்சி, துருவி வச்ச பீட்ரூட்டு, கட் பண்ணி வச்ச பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, அடுத்தது கருவேப்பிலை, கொத்தமல்லி இதை எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. உப்பு வந்துட்டு
ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் ஆஸ் யூஷுவல் நம்ம சேர்க்குற மாதிரியே சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கேழ்வரகு மாவோட இந்த காய்கறிகள் எல்லாமே ஒன்று போல் நல்லா கலந்து வரணும். இது கலந்து வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஆஸ் யூஷுவலாக நம்ம வந்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றுறது வந்து தண்ணி நல்லா கொதித்து வரணுங்க. ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க. அது நல்லா கொதித்து வரணும். அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிங்க, ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுருங்க. கை வந்து சுட்டுரும், அதனால ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுருங்க. கை பொறுக்கிற சூடு வந்த வெண்ணெய் அதுக்கப்புறம் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து நல்லா பிசையணும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நீங்கள் அடை சுட ஆரம்பிக்கணும். இல்லைன்னா அடை வந்து உடஞ்சி வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு அடைக்கி நல்லா மாவை பெரட்டி எடுத்துங்க. ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஒரு இதுங்க டிஷ்ஷு. ஏன்னா பசங்கள்லாம் வந்துட்டு பீட்ரூட் சிலவங்க சாப்பிட மாட்டாங்க, சிலவங்க கேரட் சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா. இதில் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டா கலருக்கு ஒன்றுமே தெரியாது. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உண்மையிலேயே டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு ஒரு தவா வச்சு அதில் லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி ஒரு மீடியம் சைஸ் பால் எடுத்து அதுலேயே நான் திரட்டிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் நியூவாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு பட்டர் ஷீட்லேயோ, அப்படி இல்லைன்னா ஒரு தட்டில் இல்லை வாழலையில் எண்ணெய் தடவிட்டு அதில் கொஞ்சம் பால் எடுத்துக்கோங்க. சைஸ் பால் எடுத்துகிட்டு அதை வந்து திரட்டிக்கோங்க. அடைக்கி திரட்டி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தவாவில் சேர்த்துக்கலாம். ஸோ அடைக்கி கேஸ் வந்து ஃபுல் லோவில் இருக்கணும். ஒரு சைடு நல்லா வெந்து கலர் மாறி வரும்போது நீங்கள் திருப்பி போட்டு அடுத்த சைடும் நல்லா வேக வைக்கணும். நல்லா வேக வச்சா தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே வராது. நீங்கள் வேக வைக்காமல் எடுத்திங்கன்னா இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ அதே மாதிரி தான் எல்லா அடையும் நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப மெலிசாவும் திரட்ட வேண்டாம், ரொம்ப தடிமையாகவும் திரட்டாதீங்க, மீடியமாக திரட்டுங்க. சூடோடு நம்ம வந்து சட்னியோ இல்லை சாம்பாரோ வச்சு சாப்பிடும்போது செம்ம ஆப்டான காம்பினேஷனாக இருக்கும். நல்ல ஒரு சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு காய்கறி அடைக்கி நான் கூட சேர்த்துருக்கிறது வேர்க்கடலை சட்னி தான் சேர்த்துருக்கேன். தேங்காய் சட்னியோட வேர்க்கடலை சேர்த்து அரைச்சிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு காம்பினேஷன். ஸோ சூப்பரான கேழ்வரகு அடை ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்துட்டு நான் இன்றைக்கி கேழ்வரகு இடியாப்பம் தான் செய்ய போகிறேன். ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 5 கப்பு மாவு சேர்த்துக்கலாம். கப்பு படி பார்த்திங்கன்னா இது 2 கப்பு வரும். நான் ஸ்பூன் படி எடுத்தனால இது 5 ஸ்பூன் வரும். ஸோ 2 கப்பு மாவு எடுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்துட்டு நான் இன்றைக்கி ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா சூடாக இருக்கணும் இடியாப்பத்துக்கு. அது கொதித்து வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஸ்பூனில் கலந்து விட்டுக்கோங்க. கை பொறுக்கிற சூடு வந்த உடனே ஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம வந்து கையில் பிசைய ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த கொதிக்கிற தண்ணியை சேர்த்துக்கங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம், மீடியமாக சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு மறுபடியும் கலந்துட்டு கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு கையில் வந்துட்டு நீங்கள் பெரட்ட ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஃபுல்லாக வந்துட்டு நல்லா சாஃப்டாக மாவை வந்து பிசைய ஆரம்பிச்சிருங்க. பிசைய ஆரம்பிச்சபோது தான் இடியாப்பத்துக்கு நல்ல மாவு வந்துட்டு சாஃப்டாக இருந்தால் தான் இடியாப்பம் சூப்பராக வரும். ஸோ இந்த மாதிரி மாவை வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வச்சு விட்டுருங்க. இடியாப்பம் அச்சு எடுத்து அதில் சின்ன ஹோல்ஸாக இருக்கிற இடத்துல அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூட வந்துட்டு ஆயில் வந்து லைட்டாக க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இடியாப்பம் மாவுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப் ரெடி பண்ணிவிட்டு இடியாப்ப குழால சேர்த்துக்கோங்க. இடியாப்ப குழால சேர்த்துட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து இடியாப்ப தட்டில் இடியாப்பம் புழிஞ்சிக்கலாம். இடியாப்பம் தட்டில் வந்துட்டு லைட்டாக எண்ணெய் வந்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இடியாப்பம் குழால புழிஞ்சிக்கோங்க. கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது ரெகுலராக பண்ணிங்கன்னா ஈஸியாகிடும். ஸோ ஃபஸ்ட்டு தட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்த தட்டில் புழிஞ்சு விட்டுட்டு இப்போ 3 தட்டையும் ட்ரேயில் வச்சு அடிக்கிடலாம். எல்லா தட்டையும் அடிக்கிட்ட பிறகு நம்ம வந்துட்டு இட்லி குண்டானில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஏற்கனவே ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்க வச்சுருக்கோம். அதில் வந்து இறக்கிடுங்க. ஸோ இறக்கிட்டு நீங்கள் ஸ்ட்ரீமர் இருந்தால் ஸ்ட்ரீமர்லேயும் செஞ்சுக்கலாம், இல்லைனா இட்லி தட்டில் கூட செஞ்சுக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இடியாப்பம் வந்து நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கோங்க. இதை எடுத்து நம்ம வந்துட்டு தனித்தனி பிளேட்லேருந்து எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இடியாப்பம் பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மீதி இருக்கிற இடியாப்பம் மாவில் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்துட்டு இடியாப்பத்துக்கு கூட வந்து துருவின தேங்காயும் கூட சர்க்கரையும் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இடியாப்பத்தில் வாழைப்பழம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம்.
ஸோ இதுக்கு வந்து வெஜிடபிள் குருமா சூப்பராக இருக்கும் இடியாப்பத்துக்கு. அப்படி இல்லைனா சிக்கன் குருமாவும் சூப்பராக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி இது காலையில் ரெடி பண்ண டிஃபன் இது. ஸோ இதுக்கு வந்துட்டு லைட்டாக இருக்கட்டும்ட்டு துருவின தேங்காயும் சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ஸோ சூப்பரான இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு, ராகி இடியாப்பம். அடுத்த ரெசிபி நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகுல களி தாங்க. களி வந்துட்டு எப்பவுமே காலையில் சாப்பிட்றது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்துங்க. நைட்டில் மினிமம் களி வந்து சாப்பிடக்கூடாது, அது வந்து கொஞ்சம் இன்டைஜஷன் ப்ராப்ளம் கொடுக்கும். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடும்போது உடலில் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பவுலில் வந்து 2 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம். கூடவே ஒரு அடிகனமான பாத்திரத்தில் வந்துட்டு 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி அது ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ நம்ம வந்துட்டு 2 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்தோம் இல்லைங்களா, அதில் ஒரு 2 ஸ்பூன் 1/2 கப்பில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கலந்துக்கங்க. கட்டி இல்லாமல் கலந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து நல்லா கலந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா கட்டி இல்லாமல், அதை வந்து சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெப்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். அது கொதித்து வர நேரத்தில் ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதித்து வர டைமில் நம்ம மீதி இருக்கிற மாவை வந்து அப்படியே சேர்த்து விட்டுருங்க. சேர்த்துட்டு அப்படியே அமைதியாக விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டிங்கன்னா நல்லா பொங்கி வரும். அந்த தண்ணி வந்து பொங்கி வந்து இந்த மாவை வந்து உடச்சி வேக வைக்கும். சரிங்களா? அது வரைக்கும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் தாராளமாக எடுக்கோங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் களியை வந்து கண்ட ஆரம்பிங்க. இந்த மாதிரி நம்ம ப்ரொசீஜர் செய்யும்போது களி எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்ல ஒரு சாஃப்ட்னஸோடு இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். இந்த மாதிரி நம்ம களி செய்யும் போதும் சூப்பராக இருக்கும். களியும் நல்ல கரெக்டான பதத்துக்கு நம்மளுக்கு கிடைக்குங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஃபுல்லாக வந்து அந்த களியை வந்து கலர ஆரம்பிங்க. மாவை வந்து கேழ்வரகு மாவை நல்லா அந்த தண்ணியில் கலர ஆரம்பிங்க. தண்ணியெல்லாம் ஃபுல்லாக இழுத்துக்கிட்டு மாவு வந்து கட்டியாக ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து கலரிக்கிட்டே இருக்கணுங்க. அடியிலெல்லாம் வந்துட்டு நம்ம கலராத மாவு இருக்கும், அதனால் நல்லா கலர் பண்ணணும். ஒரு மத்து இல்லைன்னா இந்த மாதிரி வந்துட்டு உட்டன் ஸ்பேச்சுலா ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அது வந்துட்டு ஈஸியாக உங்களுக்கு கலராக வரும். ஸோ இப்போ வந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி எல்லாமே ஸ்லோ ஃப்ளேமில் தாங்க நடக்கணும். ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து மறுபடியும் கலந்தபோது களி வந்துட்டு, அதாவது கேழ்வரகு மாவு வந்து நல்லா வெந்து வந்துட்டுருக்கும். அந்த 10 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சதில் நல்லா வெந்து வந்துட்டுருக்கும். இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும், களி வெந்துருச்சா, களி கரெக்டாக பதத்துக்கு வந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கையில் வந்து கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் மாவு மட்டும் எடுத்து உருண்டை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட கையில் ஒட்டவே கூடாது. அந்த மாதிரி ஒட்டாமல் வந்துடுச்சு அப்படின்னா களி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ ஒரு பவுலில் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க, இல்லை ஒரு 1/2 ஸ்பூனுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றி அந்த பவுலை ஃபுல்லாக எண்ணெய் க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போது கரண்டியில் வந்து எடுத்து ஒரு 2 கரண்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதே மாதிரி நல்லா வந்துட்டு ஷேக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கரெக்டான பதத்துக்கு களி வந்து வந்துடும். இந்த பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த கிண்ணத்தில் ஒட்டி வரக்கூடாது. ஒட்டி வந்ததுன்னா களி வேகலைன்னு அர்த்தம். ஒட்டாமல் வந்துச்சுன்னா களி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் செஞ்சுருக்கிறது இன்றைக்கி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னி தாங்க செஞ்சுருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் களிக்கு கருவாட்டு குழம்பு இருந்தால் அட்டகாசமான டேஸ்ட்டு இருக்கும். கருவாட்டு குழம்பு இல்லைனா மீன் குழம்பு இல்லைனா காரக்குழம்பு, கத்திரிக்காய் காரக்குழம்பு இருந்தாலும் செம்மையாக ஆப்டான காம்பினேஷன். ஒரு ஆள் வந்துட்டு 2 களி சாப்பிட்லாம். சின்ன உருண்டையாக இருந்தால் 2 உருண்டை தாராளமாக சாப்பிட்லாம். ரொம்ப 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 ஹெல்த்தியான பெனிஃபிட் தாங்க. ஆனால் நைட்டில் சேர்த்துக்காதீங்க, நைட்டில் இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரும். காலையில் மட்டும் களி சேர்த்துக்கோங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக உங்கள் சாப்பாட்டில், உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் கண்டிப்பாக களி சேர்த்துக்கோங்க. எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி ஆறின பிறகும் இதே சாஃப்ட்னஸோடு இருக்கும். ஸோ இதே மெத்தடில் களி செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். ஸோ களி வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டு 10th ரெசிபி வந்துட்டு ஸ்வீட்டோடு முடிக்கலான்ட்டு நான் இன்றைக்கி கேழ்வரகு கொழுக்கட்டை தான் செஞ்சுருக்கேன். இதுக்கு நான் ஒரு பவுலில் 2 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்துக்கிறேன். கப்பு கணக்கில் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு 2 கப்பு வரும். இந்த சின்ன ஸ்பூன் கணக்கில் பார்த்திங்கன்னா 5 ஸ்பூன் வரும்.
ஸோ இதில் வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டு தண்ணி வந்து நல்லா ஒரு 2 கிளாஸ் தண்ணி வச்சு நல்லா தண்ணியை வந்து கொதிக்க விட்டுருக்கேன். கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பை நம்ம நல்லா அந்த கேழ்வரகு மாவோடு கலந்துட்ட பிறகு தண்ணி கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஃபஸ்ட்டு கரண்டியில் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு நம்ம வந்துட்டு கொழுக்கட்டை மாவை நல்லா டைட்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ ஃபுல்லாக பிசைஞ்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. மேலே மாவு காயாமல் இருக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொழுக்கட்டைக்கு பூரணம் ரெடி பண்ணணும் இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி தேங்காவை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் துருவி கூட எடுத்துக்கோங்க. ஒரு அரை முடி தேங்காய் எடுத்துக்கோங்க. அது கூட வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 ஏலக்காய் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா பூ மாதிரி நம்ம வந்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது கூட வந்துட்டு நான் 2 கைப்பிடி அளவு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேங்க. வறுத்த வேர்க்கடலை சேர்த்துட்டு இதையும் நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த தேங்காவோட இந்த வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வந்துட்டு நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம், இது 2த்தில் ஏதாவது ஒன்று நம்ம சேர்த்துக்கலாம். வெல்லத்தை நல்லா நுணுக்கி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை வந்துட்டு ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இந்த தேங்காய், அரைச்ச வேர்க்கடலை, அடுத்தது வந்து இந்த நாட்டு சர்க்கரை, இதை 3த்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இதை வந்துட்டு உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா உருண்டை பிடிச்சி வச்சாலே இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 உருண்டை நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டை மாவும் வந்துட்டு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் மாவு எடுத்து அதை வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதை கையில் உள்ளங்கை ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓவலாக வேணும்னா ஓவலாக, ரவுண்டாக வேணும்னா ரவுண்டாக. நடுவில் வந்து கொஞ்சம் குழி மாதிரி செஞ்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம பூரணத்தை வச்சு விட்டுடலாம். பூரணத்தை வச்சுட்டு நான் இன்றைக்கி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம சமோசாக்கெலாம் க்ளோஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சமோசாவுக்கு க்ளோஸ் பண்ணி எட்ஜஸை வந்துட்டு கையிலேயே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கொழுக்கட்டை வந்துட்டு கொஞ்சம் கூட கேப் இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து ஸ்டீம் பண்ணும்போது கொழுக்கட்டை பிண்டு வந்துடும். அதனால் வந்துட்டு கொஞ்சம் கூட கேப்பே இருக்கக்கூடாது. நல்லா அழகாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அதே மாதிரி மற்ற பால்ஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே பூரணம் வச்சுட்ட பிறகு நம்ம வந்து இட்லி குண்டான் வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொஞ்சம் சூடான பிறகு நம்ம இட்லி தட்டு அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரீமரில் வச்சுட்டு கொழுக்கட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இட்லி தட்டில் தான் வச்சுக்கிறேன். ஸோ 4 உருண்டை ரெடி பண்ணியிருக்கேன். 4த்தையும் இட்லி தட்டில் வச்சுட்டு நம்ம இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் இறக்கிடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்திருக்கும் கொழுக்கட்டை. இந்த மாதிரி ஸ்ட்ரீம் வந்து வெளியே வரும்போது கொழுக்கட்டை வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கொழுக்கட்டை பிளேட்லேருந்து நம்ம எடுத்து வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூப்பரான கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சிங்க. கேழ்வரகு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். சூப்பரான 10 விதமான ரெசிபீஸ் கேழ்வரகை வச்சு நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்றது கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோ எதை பற்றி போடலான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர். அதுக்கடுத்ததாக சியக்காய் தூள், செம்பருத்தி தூள், அடுத்தது வந்து மருதாணி தூள், ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம். தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு, நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு. அடுத்ததாக நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம். சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு, துளசி சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு 5-6 வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம். எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான், குவாலிட்டி ஹேர் ஆயில். இதில் 12 விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம். துளசி, கற்பூரவல்லி, அடுத்தது வந்துட்டு மருதாணி, செம்பருத்தி இலைன்ட்டு 12 பொருட்கள் சேர்த்துருக்கோம்.
செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஏர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது. ஸோ இந்த ஏர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது. அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல். அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க.